புதுடெல்லி டிசம்பர் 1. கடந்த 5 ஆண்டுகளில் 2,00,000க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டதாக மத்திய அரசு சார்பில் நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான கேள்விக்கு பெருநகர நிறுவனங்கள் விவகாரத்துறை இணையமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா எழுத்து மூலம் அளித்த பதிலில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, பிற நிறுவனங்களுடன் இணைக்கப்படுவது தொடங்கி தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாதது உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 5 ஆண்டுகளில் 2,00,000க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இதில் அதிகபட்சமாக 2022-2023 ஆண்டில் 83,452 நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. அதில் பணியாற்றிய தொழிலாளர்கள் வேறு நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டார்கள் என்பது தொடர்பான முழுமையான தகவல் அரசுக்கு கிடைக்கவில்லை. ஒரு நிறுவனம் தொடர்ந்து செயல்படவில்லை என்று தெரிய வரும்போது, அல்லது அந்த நிறுவனமே முன்வந்து மூடப்படுவதாக அறிவிக்கப்படும் போது, நிறுவனங்கள் சட்டப்படி அந்த நிறுவனம் செயல்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டு பதிவு நீக்கப்படும். கருப்பு பண பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்படும் போலி நிறுவனங்கள் ஷெல் கம்பெனி குறித்து நிறுவனங்கள் சட்டத்தில் தனிப்பட்ட விளக்கம் ஏதும் இல்லை. அதே நேரத்தில் இதே போன்ற தவறான நோக்கங்களுக்காக உருவாக்கப்படும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இடையே ஒத்துழைப்பை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதுபோன்ற நிறுவனங்கள் குறித்து வரும் புகார்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி கண்காணிப்பு அதிகரிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளது. இப்போ 87 சட்டவிரோத கடன் செயலிகளுக்கு தடை. சட்டவிரோத கடன் செயலிகள் தொடர்பான மற்றொரு கேள்விக்கு சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 87 கடன் செயலிகளை மத்திய அரசு இதுவரை தடை செய்து முடக்கியுள்ளது. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த 2,00,000க்கும் மேற்பட்ட தொழில்கள் முடங்குதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதன் மூலம் எத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையில் தூக்கப்படுகிறார்கள் இல்லையா? அவர்களுடைய குடும்பம் என்ன ஆகிறது? இப்போ இதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய இந்த அரசு அதெல்லாம் கவனம் செலுத்தாமல் இது மாதிரி எஸ்ஐஆர், மாட்டுக்கறி, காஷ்மீர் விவகாரம் இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது புல்டோசர் கலாச்சாரம் இப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிற கடைகளையும் வணிக நிறுவனங்களையும் புல்டோசரை விட்டு அடித்து நொறுக்கிறது, எல்லாரையும் வேலை இல்லாமல் ஆக்கிறது. இது இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது? இதில் கவனம் செலுத்தணுமா இல்லையா? இத்தனை தொழிலாளர் வேலை இல்லாமல் போயிட்டாங்களே, இத்தனை தொழில்கள் மூடப்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஏன் வெளிநாட்டு முதலீடுகளாக நம்ம நாட்டுக்கு வரமாட்டேங்குது? இப்படி மத கலவரங்களாக இருந்தால் எந்த நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? சங்கிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டை படுகுழியில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இது பாதிப்பு இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரியும்.